ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர விஷ்ணு துர்க்கையே போற்றி, விஷ்ணு துர்க்கையே போற்றி, விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 27 முதல் மே 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ரிஷபத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குரு பாருங்கள், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 8ல் மறைஞ்சு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களகட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி எடுக்கிற முயற்சி காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலையை சனி பகவான் சுட்டி காட்டுகிறார். ஏன்னா பார்வை, சனி பார்வை அப்படி கொடியது. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறா. அப்போ 2ஆம் வீட்டை குரு பார்க்குறதால பணம் வருதுன்னு சொன்னால், இப்போ 4ஆம் வீட்டை குரு பார்ப்பது ஏதாவது செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை. என்ன செலவு அப்படின்னா, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பிளாட்டு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இப்படி சுப செலவு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்துல ராகு இருப்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ அல்லது சக மாணவர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. நீங்கள் வாங்கி வைத்திருக்கும் பூர்வீக சொத்தில் கூட யாராவது திடீர்னு பிரச்சனையை ஏற்படுத்தலாம், ஆட்டையை போடுறதுக்கு. அதனால் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது மிக சிறப்பு. ஆன போதிலும் இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பது யோக பாக்கியத்தை தருகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல். இந்த 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற புதன் 6ஆம் இடத்திலும் பிறகு 7ஆம் இடத்தில் 4 நாட்கள் சூரியனோடும் இணைஞ்சு புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கும் இந்த வாரம் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சிக்கு வருகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அது சின்ன திரையாக இருக்கலாம், டெலிவிஷன் போன்ற சின்ன திரை, அல்லது யூடியூப் சேனல் கூட நடத்தலாம். நீங்கள் பெரிய திரை அப்படின்னு சினிமா போன்ற திரைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்களாகவும் இருக்கலாம், டெக்னீஷியன்களாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு வரவேற்பை பெற்று நல்ல ஒரு ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படம் கமிட் ஆகும், இல்லை இன்னொரு படம் இன்னொரு சீரியல் கமிட் ஆகும். அப்போது சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. பிஸி ஷெட்யூல், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம், வங்கிகள்,
போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். மொத்தத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செவ்வாய் நீச்சமாக இருக்கார், ஆனால் சூரியன் உச்சமாக இருக்கார். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். ஆனால் சலுகைகள் கிடைக்கும், நல்லா வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆன போதிலும் உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கை தேவை. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கார். இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுக்கோ, அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அல்லது கான்ட்ரவர்சி இருக்கும். மற்றபடி ஆனால் அதையே குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதால குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருந்த போதிலும் கணவன் மனைவி தேக ஆரோக்கியம், அதாவது கணவனாக இருந்த மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதிர்ப்புகள் கூட சில நேரத்தில் கான்ட்ரவர்சி வரக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் என்னென்ன தேதிகளில் சந்திராஷ்டமங்கள் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 29, 30, 1 இந்த 3 நாள் சந்திராஷ்டமமாக இருக்குங்க. சந்திராஷ்டம தேதிகளில் நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லி எச்சரிக்கையாக வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. ஆமாம், இல்லை நீங்கள் ஏனோ தானோ இருந்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும். ஐயோ இன்றைக்கி சந்திராஷ்டமம், நம்ம பார்த்துருக்கணும், வர்றவங்கக்கிட்ட பார்த்து பேசணும், இல்லை கூட வேலை பார்க்குறவங்க பாஸ்கிட்ட, சக ஊழியர்கள்கிட்ட, இப்படி நம்ம அதை இல்லை வரக்கூடிய சொந்த தொழிலாக இருந்தால் வரக்கூடிய அதாவது அன்பர்கள், வீவ்ஸ் என்ன சொல்கிறது, வாடிக்கையாளர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. மற்றபடி குடும்பத்தில் வருமானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும். பிள்ளைகளுடைய நிலையை பற்றி சொன்னோம். நண்பர்கள் அப்படின்னும்போது 7 நீச்சமாக இருக்கிறதால கொஞ்சம் நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, ஆனால் கடைசியில் அது கெடுதலாக மாறும். அதனால் எச்சரிக்கை தேவை. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த துலா ராசிக்கு 11 7 இருக்கிறதால உங்களுக்கு மூத்த சகோதரிகளால் ஆதரவு உண்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது செலவினங்களை ஏற்படுத்தினாலும் சுப செலவைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் கணவன் மனைவியினுடைய நிலையை சொன்னோம். இருந்தாலும் டென்ஷன் இல்லைங்க, ஒரு சந்தோஷமான ஒரு வாரம் தாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.